ரெடி. ஃபஸ்ட் எடுத்தோன்னா ஒரு பிஸ்னஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது அக்கௌண்ட்ஸ்னால் என்ன, அக்கௌண்ட்ஸ்னால் எதுக்கு, அக்கௌண்ட்ஸில் என்ன பண்ண போகிறோம். ஆக்சுவலாக அக்கௌண்ட்ஸை ஃபைனல் அக்கௌண்ட்ஸு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொன்னால் அதில் P&L, பேலன்ஸ் ஷீட்டு, ட்ரையல் பேலன்ஸு இந்த மாதிரி விஷயங்களை பார்க்குறது ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட், ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டாக இருக்க முடியும். இந்த அக்கௌண்ட்ஸ்னால் என்ன, அக்கௌண்ட்ஸ்னால் எதுக்கு தேவை, ஒரு பிஸ்னஸ் அக்கௌண்ட்ஸ்னால் என்னென்னு தெரியறதுக்கு முன்னாடி அக்கௌண்ட்ஸ் யாருக்கு தேவை, ஒரு வியாபாரம் நடந்தால் தான் அக்கௌண்ட்ஸ் தேவை. அப்படின்னா வாட் இஸ் மீன் பிஸ்னஸ் அப்படின்னா பிஸ்னஸ்னால் என்ன, பிஸ்னஸ்னால் என்னவாக இருக்க முடியும், எதையாச்சும் ஒன்று பை பண்ணணும், எதையாச்சும் ஒன்று செல் பண்ணணும். இது ரெண்டுக்கும் நடுவில் இன்டர்மீடியேட்டில் சம் எக்ஸ்பென்ஸ் நடக்கும், ப்ளஸ் ப்ராஃபிட் ஆட் பண்ணுவோம். தட்ஸ் கால்ட் அ பிஸ்னஸ். அப்படின்னா இந்த பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன்னா என்ன, இது பிஸ்னஸ்னால் இதுதான் பிஸ்னஸ்ஸு. இதில் பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன்னா என்ன அப்படின்னா பர்ச்சேஸ் ஒரு டிரான்சாக்ஷன், சேல்ஸ் ஒரு டிரான்சாக்ஷன், எக்ஸ்பென்ஸ் ஒரு டிரான்சாக்ஷன். அப்படின்னா இந்த பிஸ்னஸ் டிரான்சாக்ஷனை ரெக்கார்ட் பண்ணுறோம். அப்படி ரெக்கார்ட் பண்ணுறோம் அப்படின்னா ரெக்கார்ட் பண்ணுறதுக்கான மெத்தட் என்ன சொல்லுது, புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் புக் கீப்பிங்கில் ஜேர்னல் என்ட்ரி பாஸ் பண்ண சொல்லுது. ஜேர்னல் என்ட்ரி பாஸ் பண்ணுறது எப்படி பாஸ் பண்ண போகிறோம், ஒன்று டெபிட் பண்ணணும், ஒன்று கிரெடிட் பண்ணணும், அப்படின்னா டெபிட் பண்ணுறதுக்கு 3 வழி இருக்குது, கிரெடிட் பண்ணுறதுக்கு 3 வழி இருக்குது. தட் இஸ் கோல்டன் ரூல் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். அது என்ன மாதிரி பிரிக்கிறாங்க, ஒன்று பர்சனல் அக்கௌண்ட், ஒன்று ரியல் அக்கௌண்ட், இன்னொன்று நாமினல் அக்கௌண்ட். பர்சனல் அக்கௌண்ட்னா பர்சன் சம்மந்தப்பட்டது. அப்படின்னா ஒரு பிஸ்னஸ்க்குள்ளே ஒரு பர்சன் வந்து ரிசீவரா கிவரா, இன்னொன்று உள்ளே வருதா வெளியே போதா, இன்னொன்று எக்ஸ்பென்ஸ் ஆர் லாஸு, ப்ராஃபிட் ஆர் சர்ப்ளஸ். டெபிட் தி ரிசீவர், கிரெடிட் தி கிவர். டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட். எக்ஸ்பென்ஸ் ஆர் லாஸஸ் வந்து டெபிட் பண்ணுங்கள், ப்ராஃபிட் கிரெடிட் பண்ணுங்கள். இந்த ரூலை பேஸ் பண்ணி ஜேர்னல் என்ட்ரி பாஸ் பண்ணுறீங்க. இந்த ஜேர்னல் என்ட்ரியை பாஸ் பண்ணுறது மூலமாக அடுத்து என்ன பண்ணுவீங்க, இதை வந்து ஒரு டிரான்சாக்ஷனாக சம்மரைஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் லெட்ஜர். இப்போ சேல்ஸ்னால் சேல்ஸ் மட்டும் தனியாக பார்க்குறது, டோட்டல் சேல்ஸ் எவ்வளவு, பர்ச்சேஸ் எவ்வளவு அப்படின்னு ஒரு லெட்ஜர் வைஸு. வாட் இஸ் மீன் லெட்ஜர்னால் சேல்ஸ் ஒரு லெட்ஜர், பர்ச்சேஸ் ஒரு லெட்ஜர், ஒரு எக்ஸ்பென்ஸ் ஒரு லெட்ஜர். அந்த லெட்ஜரோட டோட்டல் பண்ணி பார்க்குறது இங்கே லெட்ஜரில் பார்ப்போம். இந்த லெட்ஜரை எப்படி சம்மரைஸ் பண்ணி பார்ப்போம்னா லெட்ஜரில் வரக்கூடிய மேட்ரை ட்ரையல் பேலன்ஸில் பார்ப்போம். அந்த ஒரு குறிப்பிட்ட பீரியடில் என்ன டோட்டல், அந்த ஃபினான்ஷியல் பீரியட் இருக்கு இல்லையா, அந்த பீரியடுக்கு என்ன பேலன்ஸ் இருக்குங்கிறத பார்ப்போம். ட்ரையல் பேலன்ஸ். இந்த ட்ரையல் பேலன்ஸ் தான் எண்டு. இந்த ட்ரையல் பேலன்ஸை ஒரு 4-5 விதமாக நாம் ரிப்போர்ட்டிங் பண்ணுவோம். எப்படி பண்ணுவோம், இந்த ட்ரையல் பேலன்ஸை இருக்கக்கூடிய லெட்ஜரில் இருக்கக்கூடிய பேலன்ஸ் தான், ரெசிடியூவல் பேலன்ஸ் தான் வந்து ட்ரையல் பேலன்ஸ். இது வந்து செட்டப் ஆயிரும். இப்போ ஒரு டெட்டார் இருக்காரு அப்படின்னா ஒரு 0 கூட ஆயிருப்பார் ட்ரையல் பேலன்ஸில், பேலன்ஸ் கூட இருக்கும் ஆட்டோமேட்டிக்லி. அப்படின்னா இந்த ட்ரையல் பேலன்ஸில் இருக்கக்கூடிய விஷயத்தை 2ஆக பிரிக்கிறோம். ஒன்று கேபிட்டல் நேச்சர், இன்னொன்று ரெவன்யூ நேச்சர். ரெவன்யூ நேச்சர்னால் வித்தின் தி ஃபினான்ஷியல் இயர்க்குள்ளேயே அதை கன்சியூம் பண்ணக்கூடிய விஷயமா இருக்கும். கேபிட்டல் நேச்சர்னால் மோர் தேன் 1 இயர் போகக்கூடிய விஷயமா இருக்கும். அப்படின்னா இந்த ரெவன்யூ நேச்சரில் இருக்கக்கூடிய விஷயம் எல்லாத்தையும் P&L சம்மரைஸ் பண்ணுவோம், அதில் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கும். பேலன்ஸ் ஷீட்டில் ரெவன்யூ நேச்சர் கேபிட்டல் நேச்சர் இருக்கக்கூடிய விஷயத்தை பேலன்ஸ் ஷீட்டில் சம்மரைஸ் பண்ணுவோம். இதில் இருக்கிறத, இந்த பேலன்ஸ் ஷீட்டில் இருக்கிறத நெக்ஸ்ட் இயருக்கு கேரி ஃபார்வர்ட் பண்ணுவோம். இந்த கேரி ஃபார்வர்ட் பண்ணதுக்கப்புறம் திரும்பவும் பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன், இது ஒரு ரொட்டீன், இது கால் பிஸ்னஸ் சைக்கிள். இதுதான் பிகாம்லேருந்து சிஏலேருந்து எல்லாமே மொத்த இதுதான். ட்ரையல் பேலன்ஸை ரிப்போர்ட்டிங்காக 3 விதமாக நாம் வியூ பண்ணி பார்க்குறோம். ட்ரையல் பேலன்ஸுங்கிறது ரெசிடியூவல் பேலன்ஸு. அந்த பேலன்ஸை நம்ம ப்ராஃபிட்டாக பார்க்குறோம், பேலன்ஸ் ஷீட்டில் பார்க்குறோம், என்ன அசெட் இருக்குது, லைபிலிட்டி இருக்குங்கிறத பார்க்குறோம், கேரி ஃபார்வர்ட் பண்ணுறோம் பேலன்ஸ் ஷீட்டில் இருக்கிற விஷயத்தை. அதை நெக்ஸ்ட் இயரில் திரும்ப பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன் வரும், ஜேர்னல் என்ட்ரி வரும், லெட்ஜர் வரும். இதுதான் வந்து பிஸ்னஸ் சைக்கிள்.